1953 தான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாவே அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு முழு ஸ்டோரிக்குமே அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இயர். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஈரான் பிரைம் மினிஸ்டர் முகமது மொசடா அப்பதான் வந்து எலெக்ட் ஆறாரு. அவர் வந்ததுமே ஒரு போல்டா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது ஈரானோட ஆயிலை வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாரு. இப்போ முன்னாடி என்ன ஆச்சுன்னா வந்து பிரிட்டிஷ் கம்பெனி தான் ஈரானோட ஆயிலையுமே எடுத்துட்டு இருந்தாங்க. அதை அவர் மீட்டு மறுபடியும் பிரிட்டிஷ் கம்பெனி கண்ட்ரோல்ல இருந்து எடுத்து ஈரான் அரசுக்கே வந்து மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு. இந்த ரியாக்ஷன் பயங்கரமா வந்து யூகேக்கு கடுப்பாச்சுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸ்ஏ அண்ட் யூகே 2 பேருமே சேர்ந்துட்டு சிஐஏ அப்படின்ற ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் பண்ணி இந்த மொசடாவை பவர்ல இருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது பிஎம் போஸ்ட்ல இருந்தே மொசடாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து யுஎஸ்ஏக்கோ யூகேக்கோ ஃபேவரா இல்லை. அவர் நாட்டு மேல உள்ள ஒரு அக்கறையில அவர் ஈரான் ஆயில மறுபடியும் மீட்டெடுத்து அவங்களோட கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஷா அவரை வந்து மறுபடியும் வந்து பவருக்கு கொண்டு வராங்க யூஎஸ் அண்ட் யூகேயோட சப்போர்ட்ல. இப்போ ஷா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் ஆல்ரெடி வந்து யூஎஸ்ஏக்கு பெரிய ஃப்ரெண்ட். இது வந்து ஒரு யுஎஸ்ஏக்கு பெரிய ஒரு வெற்றி மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஈரான் மக்கள் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா வந்து இது ஒரு துரோகமாக தான் கருதுனாங்க. ஏன்னா யுஎஸ்ஏ ரொம்பவே ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆலியா ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அவங்களோட சொந்த நாட்டில் உள்ள ஆயிலவே அதுக்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு, இதை பற்றின உண்மையான வரலாறு என்ன அப்படின்றத நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.